வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூபாய் 1000 இனி பழசு ரூபாய் 2500 வரப்போகுது. மகளிர் உரிமை தொகை உயர்வு குறித்து அமைச்சர் சொன்ன முக்கிய தகவல். தமிழகத்தில் தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கும் மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டு சுமார் 1.31 கோடி பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் தாவேகா வெற்றி பெற்றால் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் வழங்கப்படும் இந்த உரிமை தொகை ரூபாய் 2500 உயர்த்தி வழங்குவோம் என விஜய் வாக்குறுதி அளித்திருந்தார். தற்பொழுது தாவேகா ஆட்சி அமைந்துள்ள நிலையில் இந்த வாக்குறுதி எப்போது செயல்பாட்டிற்கு வரும் என்ற எதிர்பார்ப்பு தமிழக பெண்கள் மத்தியில் பெரிதும் எழுந்துள்ளது. இந்த சூழலில் பட்ஜெட் தாக்கல் குறித்து தூத்துக்குடியில் செய்தியாளர்கள் சந்தித்த அமைச்சர் மரிய வில்சன் முக்கிய தகவல்களை பகிர்ந்துள்ளார். தமிழக அரசின் முதல் பட்ஜெட் வரும் ஆகஸ்ட் மாதத்தில் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என அவர் உறுதியளித்துள்ளார். மேலும் அமைச்சரவை கூட்டங்கள் சுலபமாக முடிந்துள்ள நிலையில் மக்கள் தற்போதைய ஆட்சியில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அமைச்சர் மரிய வில்சனின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து வரவிருக்கும் பட்ஜெட்டில் மகளிர் உரிமை தொகைக்கான நிதி ஒதுக்கீடு உயர்த்தப்படும் என்றும் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளின்படி உரிமை தொகை 2500 உயர்த்தப்பட்டதற்கான அறிவிப்பு ஆகஸ்ட் மாத பட்ஜெட்டில் இடம்பெற வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. இந்த செய்தியால் குடும்பத் தலைவிகள் மிகுந்த உற்சாகத்தில் உள்ளனர். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.